பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு பெற்றோர்கள் பூமியை விட்டு பேர்ந்திருப்பார்கள். அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க. சிலருக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கும். சிலருக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லாமல் இருப்பாங்க. சிலருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தும் ஒரு அர்த்தமும் இல்லாமல் அப்பா அம்மா என்ற ஸ்தானத்திற்கு உரியவர்களாகவே இல்லாமல் இருப்பார்கள். நம்மை பெற்றெடுத்த பிறகுதான் அவர்கள் நமக்கு தாய் தகப்பனாக இருக்கிறார்கள். நம்முடைய தாய் தகப்பனுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனாகிய கத்தாதி கத்தர் அவர்தான் நமக்கு எல்லா நிலைமையிலும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார். அப்பா இருந்து எனக்கு ஒரு பயனும் இல்லை. ஏசு அப்பா இருக்காரு, அப்பாவே இல்லை. எங்கள் அப்பா இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா இருந்தால் என்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா இருந்தால் எனக்காக என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? அதை காட்டிலும் பல மடங்கு பார்த்து கொள்ளுகிற, கவனிக்கக்கூடிய, செய்யக்கூடிய ஏசப்பா இருக்கார். எங்கள் அம்மா என்னை அத்தனை வயசு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் நினச்சி உள்ள உடஞ்சி போயிருக்கலாம் நீங்கள். அதை காட்டிலும் பன்மடங்கு தாயாக ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு தாய் இருந்த ஒரு பயனும் இல்லை. பேய் மாதிரி இருக்காங்க, சில நேரத்தில் நாய் மாதிரி இருக்காங்க, சில நேரத்தில் கசக்கிற காய் மாதிரி இருக்காங்க. ஏசப்பா அப்பாவாகவும் அம்மாவாகவும் அவர் கூடவே இருந்து நடத்துகிறவர். அப்பாவாக இருக்க வேண்டிய நேரத்தில் அப்பாவை போன்ற நிலைமையில் நடந்து கொள்வார். அம்மாவாக நமக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் அம்மாவை போல நடந்து கொள்ளுவார். அந்த ஏசப்பாவை நினைச்சு துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஏசப்பாவை வாயை திறந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்பா, உங்களை போல அன்பு வேற எங்கேயும் கிடையாதுங்கப்பா.